நேயர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு வணக்கங்கள். நம்ம நிகழ்ச்சி பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிகழ்ச்சி மூலமா சார் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி முயற்சி செய்யும் போது ஒவ்வொருத்தருமே சாமானியர்கள் செல்வந்தர்கள் ஆகலாம், செல்வந்தர்கள் கோடீஸ்வரர்கள் ஆகலாம், கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகலாம். அப்படிப்பட்ட நம்ம நிகழ்ச்சிக்கு மகத்தானது ஒரு மனிதர் வந்திருக்காங்க. என்ன மனிதவள மேம்பாட்டுத்துறை பயிற்சியாளர், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் திரு இமயவர்மன் அவங்க. ஸோ வியூவர்ஸ் விழிப்புணர்வு குடும்பத்துலேருந்து எவ்வளவோ ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. எல்லாரோட சார்பாக நம்ம அவருக்கு ஹார்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கிற போது மீண்டும் ஞாபகப்படுத்திட்டு ஆரம்பிக்கிறது பழக்கம். அந்த அடிப்படையில் காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 10 முறை விழிப்புணர்வுன்னு சொல்லிக்கணும். அதுக்கடுத்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் விழிப்புணர்வுங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்தால் நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையில் வெற்றி பெறாததுக்கு காரணம் விழிப்புணர்வு அற்ற தன்மை தான் காரணம். வாய்ப்புகளை தவற விட்டால் திருப்பி அதே வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு ட்ரெயின் போயிட்டா அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது. வெல்கம் த லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள். சார் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தருமே தொடர்ந்து பயிற்சி எடுத்து முயற்சி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்கள் நடைபெறும். அடுத்த நேரம் பார்க்கலாம் சார். ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம் சார். சந்தோஷம். டிவிக்கு பக்கமா தள்ளி லைன் கட் ஆயிடும். என்ன பண்ணலாம்? அதிகாலையில நேரமே இருந்துச்சா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க. அதை பத்தி ஐயா கிட்ட கேட்கலாங்களா? தாராளமா. கண்டிப்பா. காலையில எந்திரிக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு மிகப்பெரிய தொழிலதிபர்களா இருந்தவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏறத்தாழ அமிர்தா பச்சனுக்கே ஒரு ரொம்ப பெரிய லெவலில் பிரச்சனையாக இருந்து அவர் அதிலிருந்து நான் மீண்டேன் அப்படின்னதுக்கு அவர் சொன்ன காரணம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன், அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுச்சுன்னு சொன்னாங்க. அதே கருத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுக்கும் பிரச்சனை வரும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு அமிர்தா பச்சன் சொன்னாங்க காலையில் ஏர்லியராக எந்திரிச்சேன், என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பயன்படுத்தினேன், அதுக்கு பிறகு தான் அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கே அவர் சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த அமிர்தா பச்சனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை அவர் மீண்டாருங்கிற விஷயமே தெரியும் ஆக்சுவலாக. அதனால் பொருளாதார ரீதியாக மற்ற அனைத்து ரீதிகளாகவும் உடல் ரீதியாக பிரச்சனையிலேருந்து எல்லாமே அதிகாலையில் எழுகிறது ஒரு சிறப்பான விஷயம். அதில் இன்னும் ஆன்மீக ரீதியான ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பண கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக படிப்படியாக பொருளாதார கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்றது, இல்லை வேற ஏதாவது புத்தகங்கள் படிக்கிறது, வேற எது வேணாலும் பண்ணி பாருங்க. காலையில் உங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள் நீங்குவதற்கு இந்த 4 to 5 ஒரு பெரிய லெவலில் பிரயோஜனமான விஷயமா இருக்குது. 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ரெகுலராக பண்ணி பாருங்கள். அந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் அதுக்குரிய ஒரு அற்புதமான நேரம். ஆக்சுவலாக அதில் அக்குபஞ்சரில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு ஆர்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு குறிப்பிட்ட 2 மணி நேரம் வேலை பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரலுக்கான நேரம் காலையில் 4 to 6 இருக்கும். அது மாதிரி நேரங்களை பயன்படுத்தும் போது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை அதிகமாக பண்ணிக்கிற முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா வான்காந்தம் பூமியில் நிறைய பிராணசக்தியோடு இருக்கிற நேரம். அது நம்ம காரு பஸ்ஸு இதெல்லாம் போய் பொல்யூட் பண்ணாமல் இருக்கிற நேரம். மக்கள் தூங்கி எந்திரிக்காமல் அவங்களுடைய சிந்தனைகள் பரபரப்பாக இல்லாமல் இருக்கிறதுனால அந்த பிரபஞ்சமே அமைதியாக இருக்கக்கூடிய பூமி ஒரு அமைதியாக இருக்கிற நேரம். இந்த நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியான வெற்றிகள் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இரவு முன்னாடி தூங்க போயிருங்க. 8 மணிக்கு தூங்கினா கூட தப்பு கிடையாது. பொருளாதாரத்தில் இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட நேயர் கூட ஜவுளி பண்ணுறேன்னு அவருடைய மனசில் ரொம்ப சோர்வாக பேசுகிறாங்க. முதல்ல அந்த சோர்வை தூக்கி போட்டுடணும். சோர்வுலேருந்து வெளியில் வரணும்னா காலையில் எந்திரிச்சு டக்குன்னு கலைக்கடன்களை முடிச்சுட்டு குளிச்சுட்டு கடன்னு வேலைகளை ஆரம்பிச்சு பாருங்கள். உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்படும். ஹலோ. ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. என் பேர் வின்சென்ட், பவானில இருந்து பேசுறேங்க. ஓகே சார். விழிப்புணர்வு வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. அம்மாவுக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப பயப்படுறாங்க. 2 பக்கத்துலயும் தலைவலிக்குதா? ஒரு பக்கத்துல தலைவலிக்குதா? முன்னாடி வலிக்குதா? பின்னாடி வலிக்குதா?
தலை பூரா அப்படி சோல்டர் வரைக்கும் அப்படியே வழியா இருக்கு அப்படிங்கிற. அதாவது விடிய காலம் 4 மணிக்கு மட்டும் அந்த தலைவலி வருது. சரி சரி. இது வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலமா இருக்கு இப்போ. சரி. இதுக்கு என்ன தீர்வா இருக்கும் சார்? என்ன பிரச்சனை? இதுக்கு முதல்ல ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும். தலையை ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. எப்போ இருந்தாலும் ஒரு ஏன்னா இன்னைக்கு அருமையான மிஷின்கள்லாம் வந்துருச்சு. ஜிஹெச்லே அதுக்கான ஈரோடு பொது மருத்துவமனையிலே அதுக்கான கருவி இருக்குது. ரொம்ப குறைந்த கட்டணம். வெளியில் இருக்கிறதோட பார்த்தீங்கன்னா ஈரோடு ஜிஹெச்சில் இருக்கிறது மிக குறைந்த கட்டணத்தில் பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. அதில் போய் நீங்கள் முதல்ல ஒரு தலையை ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க ஆக்சுவலாக. டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எளிமையாக நம்ம தீர்த்திட முடியும். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அதுக்கும் என்ன பண்ணலாம்ங்கிறத அடுத்த வாரத்தில் நீங்கள் கேளுங்க. நம்ம எதுக்காக இருந்தாலும் தீர்வுகள் இருக்குது. எங்கே குறைந்த இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் என்னங்கிறதெல்லாம் என்னுடைய தொலைபேசி எண்ணில் கூட நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு அதில் கூட நீங்கள் கூப்பிட்டு கூட கேட்டுக்கலாம். நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதில் பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே ஓகே. எனக்கு கண்டிப்பாக சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லைவ் ப்ரோக்ராம் நீங்கள் கால் பண்ணாலும் லைன் கிடைக்கல, இல்லை டைம் ஆயிடுச்சு, இல்லை இதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு என்ன சொல்யூஷன் தெரியல அப்படின்னா நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு ஸ்க்ரோலிங் பாருங்கள். சாரோட மொபைல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன சந்தேகம் தாராளமாக கேட்டு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறத முழுமையாக நம்ம இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமாக நம்ம நம்பணும். நம்பினாலும் நம்பாட்டாலும் தீர்வுங்கிறது இருக்கு. ஓகே சார். ஹலோ, காலை வணக்கம். காலை வணக்கம் சார். உங்களுக்கும் காலை வணக்கம். நேற்றே உங்ககிட்ட பேசணும் இருந்தது, ஆனா உங்களை தொடர்பு கொள்ள முடியல இல்லையா? சோ அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வரப்போற நாட்கள் எல்லாம் சிறப்பா இருக்கட்டும் சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் குமரன் ஃபேமிலி சார்பாக. சரி, ரொம்ப நன்றி. அதோட இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேள்வி எதுவும் இல்ல, ஆனா உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதோட நிறைய வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணுங்கிற ஆர்வத்தோட போன் பண்ணிருக்கோம். சரிம்மா, எல்லா விதமான நலங்களும் கிடைக்கட்டும். அருட்பேராற்றல் கல்லையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன். இந்த டிவியை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய குடும்பங்களையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் விளையாடட்டும். அனைத்து நபர்களுடைய வாழ்க்கையும் அமோகமாக இருக்கட்டும். இந்த புத்தாண்டு மகத்தான வாழ்க்கையை மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தட்டும். மகிழ்ச்சி நிறையட்டும், இன்பமே நிறையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி. உங்களுடைய முறைகளையும் உங்களுடைய பேச்சுகளையும் கேட்கும்போது கஷ்டங்களையும் கவலைகளையும் பறந்து செல்லக்கூடிய ஒரு சிறகு மறைத்த பறவை போல எங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோன்றுது இல்லையா? அதனால அந்த நினைவுகளை நிரந்தரமா தந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அதோட உங்களுக்கு ஒரு கவிதையும் சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். சரிம்மா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் போன தடவை உங்ககிட்ட கேட்ட போது நீங்க கவலையை பத்தி எல்லாம் கவிதைகள் சொல்ல வேண்டாம், அது வந்து உங்களுடைய பேச்சுகள் வந்து மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அது என்னன்னா அந்த கவலை பேச்சுக்கள் வந்து நீங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மளுடைய மன உறுதியோட அதை பேஸ் பண்ணி நம்ம சக்சஸா போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் அந்த கவிதையை சொன்னேன். அது மட்டும் இப்ப உங்களுக்கு வந்து நன்றிங்கிற தலைப்புல ஒரு சின்ன கவிதை சொல்ல போறேன். ஏன்னா நீங்க நிறைய ஐடியாஸ் கொடுத்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த நன்றி வந்து என்னுடைய சின்னதான் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நினைவுன்னு சொல்லலாம். நன்றிங்கிற தலைப்புல சொல்றேன் சார். உள்ளிருந்து பேசுகிறேன், உள் அன்போடு பேசுகிறேன். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களை மட்டுமல்ல, எனக்குள் இருக்கும் நிறைகுறைகளையும் நான் தெரிந்து கொண்டேன் அல்லவா? உமது காலம் கொண்டும் உமது அறிவுரைப்படியும் நாங்கள் செல்கிறோம் நிம்மதியான பாதையில். இனிமேலும் குழப்பம் இல்லை, இன்பம் எங்களை தொட்டு வருகிறது என்ற எண்ணத்தோடு தொடங்குகிறோம் ஒவ்வொரு நாளும் விடியட்டும் என்று. இது மகத்தான மாற்றம் என்று மன்னுடன் விமலா. நன்றி. ரொம்ப அருமையான கவிதையாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. கவிதை கேட்கறதுக்கே ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதனால இதே பூர்வமான நன்றி. உங்க வாழ்க்கையில அதோட நீங்க கொடுக்குற ஆதரவும் உங்களை மாதிரி பெரியவங்க கொடுக்குற பிளஸிங்ஸும் எங்களை இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகும். நீண்ட நாட்கள் சந்தோஷத்தோடையும் உங்களுடைய கருத்துக்கள் படியும் வாழ்ந்து சொல்லிட்டு விடைபெற்றுக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்னா ஆத்மாத்மா நிறைய அழகு அந்த வார்த்தைகளாகட்டும் நீங்க சொன்ன விஷயம் அடுத்த வாரமே அவங்க மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா கவிஞர்கள் வந்து எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறவங்க. அவங்க எளிமையா உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அவங்களுக்கு கூட தேவையற்ற குழப்பம், தேவையற்ற கவலை, தேவையற்ற பயம் இதுகளை உருவாக்கிட்டா அது சம்பந்தமான கவிதைகளே தான் வரும். நம்ம பாரதியார் மாதிரி கவிதைகள் பார்த்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே அப்படின்னு பாடின ஒரு கவிஞர் பிறந்த நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கவலையோ அச்சத்தையோ வாழ்றதே முதல்ல தப்பு. அதெல்லாம் தூக்கி போட்டு நமக்குன்னு இருக்கிற வீரமும் விவேகத்தோடையும் வாழ்றதே புத்திசாலித்தனமான விஷயம். அதுக்கு வந்து
நீங்கள் மாற்றிக்கிட்டதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே சார். ஹலோ ஹலோ. சரி ஓகே. ஏன்னா ஆஸ் அ காலர்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்ல வைக்க வேண்டாம். என்ன லைன் கிடைச்சுன்னா கண்டிப்பாக தள்ளி வந்து பேசுங்க. நம்ம நிகழ்ச்சி வாழ்க்கையில் வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். விழிப்புணர்வுங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த அடிப்படையில் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செல்வம் செல்வாக்கும் பெருகட்டும்ல இறைநிலை மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தத்தை பயன்படுத்தியும் பிரமிடை பயன்படுத்தியும் எப்படி வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவது, எப்படி நம்முடைய உடல் நலத்தை சின்ன சின்ன வியாதிகளை எப்படி சரிப்படுத்திக்கிறது, டாக்டர் இல்லாத இடத்துல அதுகளை பயன்படுத்தி எப்படி க்யூர் பண்ணிக்கிறது, எப்படி பெரிய பெரிய செலவுகளை தவிர்த்துக்கிறதுன்னு ஒரு பயிற்சி அறிவித்தேன். அரை மணி நேரத்துக்குள்ளே அது ஃபில்லப் ஆகி 20 பேருக்கு தான் இது இருந்துச்சு. 29 பேர் கேட்டாங்க. 9 பேரை அடுத்த மாதம் பயிற்சிக்கு வர சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ இதுவே நான் எத்தனை நாளைக்கு அந்த பயிற்சிகள்லாம் நடத்துவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சேலம், கோயம்புத்தூர் இப்படி ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு டைம் வந்து ரொம்ப பத்தாமல் போயிடும். அதனால் விழிப்புணர்வோடு தயவுசெய்து கிடைச்ச நேரங்களை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு நேரமும் நம்ம தவற விட்ட நேரங்கள் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில் வந்து இப்போ அந்த 20 குடும்பங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நோய் நொடிகளை வந்து ரொம்ப குறைச்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போட ரொம்ப சந்தோஷமாக அந்த பயிற்சி முடிச்சு போனாங்க. இது மாதிரி பல்வேறு வாய்ப்புகள் உங்களை தேடி தேடி வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் வந்து மும்பையிலையும் வெவ்வேறு நாடுகள்லையும் படித்த டெக்னிக்குகளை நம்ம அதில் கற்றுக் கொடுக்குறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு தேடி நம்ம வாசல்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து விழிப்புணர்வோடு பயன்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகே சார். நம்ம நிகழ்ச்சி பற்றி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் த லைவ் ஷோ. பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்த்தா நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம நிறைய தடவை தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பம் நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஹெல்த்தா நல்ல அவங்க நம்ம வந்து நல்லது ஒரு சர்வீஸ் மைண்டோட எல்லாரும் இப்போ ஈரோடுலேருந்து சேலம் அவங்க தான் இது பண்ணுறாங்க. இப்போ கோயம்புத்தூர் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்படி பல்வேறு இடத்துல அவங்களுடைய வருமானத்தில் கிடைக்கிற பணத்தை வந்து மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டு சிறக்கிறதுக்கும் அவங்களுடைய நிறுவனம் தொழிலும் சிறப்பதற்கும் நம்முடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம கிளாஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். அடுத்த கிளாஸ் எப்போ, என்ன டாபிக், என்ன நடக்க போகுது அதை பற்றி இப்போ வந்து எல்லாரும் திருப்பி அந்த நம்முடைய அந்த செல்வம் செல்வாக்கும் லெவல் 1 வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால 24ஆம் தேதி அந்த பயிற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அது வர்ற வெள்ளிக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனால் 24ஆம் தேதி இருக்கும். அப்புறம் மே 1ஆம் தேதி லெவல் 1 முடிச்சவங்களுக்கு லெவல் 2ங்கிற பயிற்சி இருக்குது. ஆக்சுவலாக அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செய்தி வந்துடும். அதனால் அந்த பயிற்சிகளை அவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. இதில் வந்து 24ஆம் தேதி லெவல் 1 இருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி மொபைல் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ பயிற்சி வகுப்புகள் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும் அப்படிங்கிற அந்த லெவல் 1ல் வந்து மனசை பற்றி, மனசை எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, மனசுனா என்ன, நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நமக்கு ஏன் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாம், அதுக்கு மனசை பயன்படுத்தி எப்படி வெற்றி அடைகிறது, ஆள் மனசை எப்படி பயன்படுத்துறது, அந்த அக மனசை பயன்படுத்தி என்னென்ன வாழ்க்கையில் சாதிக்க முடியும், ஏன் தொடர் தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த தொடர் தோல்விகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது சம்மந்தமாக அந்த முதல் பயிற்சியில் இருக்கும். 2வது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மூச்சை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க தடைகளை எப்படி நீக்கிறது, நம்முடைய சக்கரங்களில் ஏற்பட்டிருக்க பிளாக்னால நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம், அந்த சக்கரங்களில் இருக்கிற பிளாக்குகளை எப்படி எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது அதில் இருக்கும். அப்புறம் இறைநிலை மருத்துவம்னு இப்போ நம்ம புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதில் வந்து காந்தமும் பிரமிடையும் பயன்படுத்தி அந்த தண்ணிகளை பயன்படுத்துறது மூலமாக நம்ம உடலில் உள்ள வலிகளை எப்படி போக்குறது, உடலில் இருக்க நீண்ட கால நோய்களை எப்படி போக்குறது, இப்போ அம்மை போன்ற நோய்களை வராமல் எப்படி தவிர்க்கிறது, இது மாதிரியான பல்வேறு நுட்பங்களுக்கான பயிற்சியாக அந்த பயிற்சியை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். வாய்ப்புகளும் விருப்பமும் இருக்கிறவங்க அதில் கலந்துட்டு பலனடையலாம். ஆக்சுவலாக ஓகே சார். ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கங்கம்மா. விழிப்புணர்வு வணக்கம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க பேரு ஊரு அம்மா? நாங்க இங்க கவிதா போர்ச்சுகல் வந்து பேசுறேங்க. எங்க பையன் வந்து போன வருஷம் இந்த வருஷம் காலேஜ் இன்ஜினியரிங் சேர்த்திருக்கிறேங்க. இதனால நல்லா படிச்சேன். இப்போ கொஞ்சம் வந்து படிக்கிறது சிரமமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு படிப்புல ஒரு நாட்டம் இல்லாதையே போயிட்டு இருக்கு அப்படிங்க. அதுக்கு என்னங்க பண்றதுங்க? எதனால நினைக்கிறாரு? பாடம் ஆங்கிலத்துல இருக்குன்னு நினைக்கிறாரா? எதனால அவருக்கு வருது? என்ன காரணம் கேக்குறாங்க?
எதுவா இருக்கலாம். கொஞ்சம் படிக்க இன்ஜினியரிங் கொஞ்சம் படிக்கிறது சிரமமா இருக்குது அப்படிங்கறதீங்க, முயற்சியே பண்ண மாட்டேங்கிறான் படிக்க. அதான் என்ன பண்ணலாம். நல்லா போன வருஷம் வரைக்கும் 12ல 85% மார்க் எடுத்தாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலீங்க. சரிம்மா, உங்களுக்கான தேர்வு டிவில சொல்றாங்க பாருங்க, சரிங்களா? சரி, ஓகேம்மா. பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கான தீர்வுகள் வேற வேற இருக்குது. இப்போ அவங்களோட அம்மாவா இருந்து கேட்கறதுனால நம்மளால சில விஷயங்களை தான் நீங்க பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த பையனுக்கு வந்து சமைச்சு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த இப்போ எடுத்துக்காட்டுக்கு இட்லி சுட்டு வச்சிருக்கீங்கன்னா மேலாப்புல கையை வச்சு பையன் பேரை சொல்லி அந்த பையன் நல்லா படிப்பான், அவன் போய் எல்லாம் சிறப்பாக படிச்சுட்டு வருவான் அப்படின்னு அதில் சொல்லி கொடுக்குறது. இப்போ டீ கொடுக்குறீங்கன்னா டீ கொடுக்குற போது அதுக்கு மேலே உங்களுடைய வலது கையை வச்சு அவன் அந்த பையனோட பேரை சொல்லி அந்த பையனுக்கு வந்து படிப்பில் வந்து முழுமையாக ஆர்வம் ஏற்பட்டுக்கிட்டு வரும், நிச்சயமாக நல்லா படிப்பார் அப்படின்னு நீங்கள் பண்ணுறது. இது மாதிரி எல்லாம் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எல்லாத்துக்கும் எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறதுன்னு பேர். இது மாதிரி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டில் உங்களுடைய எண்ணங்கள் பதிவாயிருக்கு. அந்த எண்ணங்கள் அவருடைய உடலுக்குள்ளே போகும்போது அவருடைய எண்ணமாக அது மாற ஆரம்பிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா. இது மாதிரி உங்களுடைய எண்ண ஆற்றலை அதில் அதிகமாக வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் நிறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைச்சி கொடுத்து பாருங்க. அன்பால் தான் திருத்த முடியும், அன்பினால தான் அகிலத்தை ஆள முடியும், கண்டிப்பாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது மாதிரி காலையில் அவர் தூங்குற நேரமோ இதுவோ டயத்தில் வந்து நீங்கள் அழுத்தமாக கண்ணை மூடி அந்த பையன் நல்லா படிப்பார், அவர் சிறப்பாக இருக்கிறாரு, சிறப்பாக படிச்சிருவாரு, கண்டிப்பாக படிப்பில் சிறந்த நிலைக்கு வருவாங்க அப்படின்னு அழுத்தமாக நம்பிக்கிட்டே வாங்க, அழுத்தமாக சொல்லிக்கிட்டே வாங்க. அந்த உங்களுடைய மனக்கட்டளையே அந்த பையன் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? கண்டிப்பாக ஏற்படுத்தணும். நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு தாய்மாரும் தன்னுடைய குழந்தைகள் மனசில் எளிமையாக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையில உயிர் ரீதியான தொடர்பு இருக்குது. அந்த உயிர் தொடர்பு வந்து இமீடியட்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதை அது ஏற்றுக்கிட்டுறாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்னா அவங்க மனசு திறந்துருக்கிற நேரத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதனால் அவங்க தூங்குற நேரத்தில் இதை சொன்னீங்கன்னா அவங்களுடைய மனசு ஓப்பனாக ஆகிருக்கும் ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மனசு அக்செப்ட் பண்ணிக்கணும். இதே அவங்க முழிச்சிருக்க நேரத்தில் சொன்னீங்கன்னா அவங்க மனசு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா அதை தடுத்துக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கும் போது அதோட காரியங்கள் நடக்காமல் போயிடும். தயவு செய்து அழுத்தமாக நம்புங்க, கண்டிப்பாக பையன் முடிச்சு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குது, அவன் வாழ்க்கை சிறப்பாக அமையுது அப்படின்னு நீங்கள் அழுத்தமாக நம்புங்க. அழுத்தமாக உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிடுங்க. அந்த உங்களுடைய எண்ணத்தினுடைய வடிவு உங்கள் பையனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஓகே சார். ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், விழிப்புணர்வு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க மேம். என் பேர் பூஜாங்க. லாஸ்ட் டைம் கால் பண்ணிருந்தாங்க. சரிம்மா. சார் சொன்ன மாதிரி இது பண்ண எல்லாம் பரவாயில்லைங்க. ஆனா இப்போ ஜாபுக்காக கேட்கலாம்னு கால் பண்ணுங்க. பேசலாம் சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் ஒன்னும் இல்லைங்க சார், வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார். எங்க போனாலும் சார் இதாக மாட்டேங்குது. போனா இல்லன்னு சொல்றாங்க, இல்லன்னா வேற ஆள் சேர்த்துட்டேன்னு சொல்றாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் சார் படிப்பேன் சார். நான் படிக்கல. டெய்லரிங் இது தெரியுங்களா? டெய்லரிங் இதுக்காக சேர்த்துட்டு இருக்கோம். சரி. ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சார். அதான் வீட்டுல உட்காந்துட்டு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஃபைனான்ஸ் கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு மாதிரி உங்ககிட்ட பேசுறீங்க லாஸ்ட் டைம். சரி. ஒரு மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சார் நாங்க கர்நாடகா, இங்க இப்ப ஈரோடு தான் இருக்கு சார். எந்த ஏரியா? எந்த ஏரியால இருக்கீங்க? சங்கநகர். ஓகே. சங்கநகர் ஏரியாவில் இருக்கீங்களா? இப்போ இதே இந்த சூரம்பட்டி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்து போனீங்கன்னா அந்த ஏரியாவில் நிறைய அந்த பெண்களுக்கான உள்பாவாடைகள் துண்டுகள் இதெல்லாம் தைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய அந்த பகுதியில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் சும்மா இருக்கும்போது அந்த சூரம்பட்டி கோயில் பக்கம் போய் பாருங்கள், நிறைய இடம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தச்சு வாங்குறாங்கிறத தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்கள்ட்ட கூட சொல்லலாம், நீங்கள் இருக்கிற இடம் இங்கே கொண்டாந்து கொடுத்துட்டு வந்தால் கூட நான் தச்சு தந்துடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இல்லை நீங்கள் இந்த பகுதிக்கு வந்தால் தான் உங்களுக்கு நாங்கள் தருவோம்னா நீங்கள் இடம் மாறதுனால எந்த தப்புமே கிடையாது. மாறிக்கிட்டு நம்ம அது மூலமாக தொழிலை ஏற்படுத்திக்க முடியும். அந்த பகுதியில் நிறைய இருக்குது. நான் ஈரோடோட விழிப்புணர்வோட ஈரோட்டை நான் சுற்றி பார்ப்பேன். அப்போ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிற முடியும். உங்களுக்குள்ள முன்னேறணுங்கிற துடிப்பு இருக்குது, கண்டிப்பாக முன்னேறியே தீருவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் முயற்சியை மட்டும் பண்ணு, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்குமா, கவலையே படாது. ரொம்ப தேங்க்யூம்மா. எனக்கு கண்டிப்பாக டெய்லரிங் அப்படின்னு நிறைய பேர் வந்து வாண்டட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க. சார் சொன்ன மாதிரி அந்த ஏரியாக்கள் போங்க, என்ன மாதிரி தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஹலோ ஹலோ, விழிப்புணர்வு வணக்கம். வணக்கம், சார் கிட்ட பேசலாம். விழிப்புணர்வு வணக்கம், சொல்லுங்க.
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சார் உங்ககிட்ட 2 கொஸ்டின் கேட்கணும். கேளுங்கம்மா. சார் அட்சய திருதியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்படி கோல்டு வாங்க முடியாத இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம்? அப்புறம் வந்து இந்த கோயில அம்மனுக்கு அபிஷேகம் பண்றாங்கல்ல சார். ஆமா சார் ஆமா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கோயில அபிஷேகம் பண்ற தீர்த்தை வந்து வெளியே தர வரும்போது நம்ம அதை எடுத்து தலையிட்டு தெரிச்சுக்கலாமா? சரி, ரெண்டுக்குமே பதில் சொல்றேன். ஓகே கேளுங்க. மேம். ஓகே சார், நான் கட் பண்ணிக்கிறேன், டிவில பாக்குறேன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அட்சய திருதிங்கிறது வந்து தங்கம் வாங்குறதுக்கான நாள்ங்கிறது பிற்காலத்தில் தொழில் ரீதியாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் அன்னைக்கு வந்து அன்னத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் அது சிறப்பான நாள். அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் கொடுக்க முடியும்னா கொடுங்க. அப்படி அன்னதானம் கொடுக்க வசதி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அரிசியவோ இதோ லைட்டாக மிக்சியில் போட்டு குருணை ஆக்கிட்டு எங்கேயாவது எறும்பு புத்து இருக்கிற இடத்துல போய் எங்கள் குடும்ப கஷ்டம்லாம் நீங்கணும்னு சொல்லி அந்த எறும்பு புத்துக்கு போட்டு பாருங்க. இல்லாட்டினா எங்கேயாவது பொறி வாங்கிட்டு போய் மீனுக்கு வந்து எங்கள் குடும்ப கஷ்டம்லாம் நீங்கணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டி அதை ஆற்றுல இருக்க மீனுக்கு போட்டு பாருங்க. அது வந்து மற்ற நாள்களில் போடுறத விட அட்சய திருதியில் போடும்போது உங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். ஆக்சுவலாக அட்சய திருதியும் தங்கத்துக்கும் பிற்காலத்தில் ஏற்பட்ட தொடர்புடைய இதுக்கு முன்னாடி எந்த ஒரு தொடர்பும் இருந்ததா எந்த விதமான ஆன்மீக செய்திகள்லையும் கிடையாது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த அபிஷேக தண்ணீர்களை தலையில் தெளிச்சுக்கலாமா இது பண்ணிக்கலாமாங்கிறது வந்து அந்த கோயிலை எப்படி சுத்தமாக வச்சிருக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்த விஷயம் ஆக்சுவலாக. எப்படி இருந்தாலும் அந்த உள்ளே இருக்கிற தண்ணி ஒரு பாதி தண்ணி வெளியில் வந்ததுக்கு பிறகு வர்றதை எடுத்து நம்ம தெளிச்சுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. பட் அந்த அபிஷேகம்ங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்குது. அதில் என்னென்ன அபிஷேகம் பண்ணும்போது இப்போ மஞ்சள் ஊற்றுறாங்கன்னா உங்கள் தலையில் அதே மஞ்சள் கலரில் தண்ணி ஊற்றுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். பால் ஊற்றும் போது உங்கள் தலையில் அப்படியே பால் ஊற்றி உங்கள் உடம்பு முழுக்க பாலால் நிறையறதா நினைங்க. இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே நினைக்கிறதா நினச்சி பாருங்க. உங்களுக்கு இறை தொடர்பு வந்து அபரிவிதமாக கிடைக்கிறது தெரியும். உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். ஓகே சார், இதெல்லாம் ரொம்பவே அழகாக தன்னலம் மற்றும் பொதுநல சேவை அழகாக ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்காக தெளிவான பதில் சொல்லியிருக்காங்க சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டு ஒவ்வொரு எபிசோடும் நம்ம சொல்கிறது தான் நேரமின்மை காரணமாக நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டியிருக்கு. பயிற்சி வகுப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாரோட மொபைல் நம்பர் நீங்கள் கால் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காலர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க, தவிர்க்க முடியாத காரணம். நம்ம இதே மாதிரி சந்தோஷமாக அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். ரீடெயிலுக்கு சண்டே மார்னிங் நீங்கள் பாருங்கள் 11 to 12. ஸோ நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று சொல்ல முடியல, அதுக்காக இன்றைக்கி என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் குடும்பங்கள் அனைத்திலும் அமோகமாக இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் ஆனந்தம் விளையாடட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படட்டும். நன்றி, வணக்கம்.